இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8 என்சிஆர்டியில் சாப்டர் 4 ட்ரைபல்ஸ் டியூக்ஸ் அண்ட் த விஷன் ஆஃப் எ கோல்ட் ஏஜ் இந்த லெசனில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி நான் இந்த லெசனை ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக நான் அந்த இதுலேயே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ இதில் உள்ள ஒன் வேர்டு மட்டும் பார்க்கலாம். பிர்சா வாஸ் பார்ன் இன் எ ஃபேமிலி ஆஃப், இந்த பிர்சா முண்டாங்கிறவர் முண்டாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். இந்த ட்ரைபல் குரூப் எங்கே இருக்கிறாங்கனாக்கா சோட்டா நாக்பூரில் தான் இருக்கிறாங்க. இன் 1895 a man named Birsa was seen roaming the forest and villages of சோட்டா நாக்பூர் இன் ஜார்க்கண்ட். இது இந்த சோட்டா நாக்பூர் எங்கே இருக்குது? ஜார்க்கண்டில் இருக்குது. இங்கே இந்த ஃபாரஸ்டில் தான் இந்த ட்ரைபல் பீப்புளை சேர்ந்தவர் தான் இந்த பிர்சா முண்டா. ஓகே, இப்போ இந்த இதில் இந்த முண்டாஸ் ஃபேமிலி மட்டும் இருக்க மாட்டாங்க, இன்னும் நிறைய ட்ரைபல்ஸ் சொசைட்டி பீப்புளும் ட்ரைபல்ஸ் கம்யூனிட்டி பீப்புளும் இருக்கிறாங்க. சந்தல், ஓரன்ஸ், இவங்க எல்லாருமே இந்த யாரால் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னாக்கா இந்த பிரிட்டிஷ் ரூலால் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க. அதாவது இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி பீப்புள் பிரிட்டிஷ் ரூலால் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. சம் வேர் ஜும் கல்டிவேட்டர்ஸ். ஜும் கல்டிவேட்டர்ஸோட அனதர் நேம் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். இங்கே உள்ள இந்த பீப்புள் என்னன்னாக்கா இந்த அக்ரிகல்ச்சர் எதை ஃபாலோ பண்ணுறாங்கனாக்கா இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் அதாவது இந்த ஜும் கல்டிவேஷன் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, அதாவது ஜும் கல்டிவேட்டர்ஸ் இதில் அந்த கல்டிவேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த ட்ரீ டாப், அதாவது ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டென்ஸாக தான் இருக்கும், அதாவது ரொம்ப அடமலாக இருக்கும். அப்போ அந்த அந்த கிரவுண்டில் அந்த சன்லைட் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா படர்ந்து இருக்கிறதுனால அந்த சன்லைட் அந்த கிரவுண்டுக்கு ரீச் ஆகாது. அதனால் அந்த கல்டிவேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த ட்ரீ டாப்ஸை கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ணனாக்கா அதுக்கப்புறம் அந்த சன்லைட் அந்த கிரவுண்டில் விழுகும். அதனால அந்த ட்ரீயோட டாப்பை கட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு விடுறது மட்டும் இல்லாமல் அதை எரித்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அதை எரித்து விட்டுட்டு அதை அந்த ஆஷ்லாம் இருக்கும்ல, அந்த சாம்பல் எல்லாமே என்னன்னாக்கா அந்த ஒரு சாயிலுக்கு ஒரு நியூட்ரிஷனை கொடுக்கும். அதாவது பொட்டாஷ் அந்த மாதிரி நியூட்ரிஷனை கொடுக்கும். இந்த மாதிரி தான் இந்த ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது இந்த ட்ரீ டாப்ஸை எரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆஷை அந்த லேண்டுக்கு ஒரு நியூட்ரிஷனை கொடுக்குற மாதிரி இது பண்ணிடுவாங்க. இதுதான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அவங்க ஒரு இடத்துல இந்த பீப்புள் இருக்க மாட்டாங்க, வேறு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் இதை நம்ம ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரே இடத்துல இவங்க கல்டிவேட் பண்ணால் அந்த லேண்ட் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நாளடைவில் அதோட ஃபெர்டைல் தன்மையை இழந்துரும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு இடத்துல அந்த அக்ரிகல்ச்சரை இது பண்ணிவிட்டு அந்த ட்ரீ டாப்பை எரித்து விட்டுட்டு அந்த சாம்பல் அந்த நியூட்ரிஷனை கொடுக்கட்டும்னு அதை அந்த கிரவுண்டை விட்டுட்டு இன்னொரு இடத்த தேடி போயிடுவாங்க. இப்போ ஒன்ஸ் அவங்க விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர்றதுக்கு ரொம்ப வருஷம் கழித்து தான் அந்த லேண்டில் அவங்க கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரே அந்த லேண்ட்லேயே நம்ம ஃபெர்டைல் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த லேண்டு என்னன்னாக்கா இன்ஃபெர்டிலிட்டியாக ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்வாங்க. ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஹில்லி அண்ட் ஃபாரஸ்ட் ட்ராக் ஆஃப் நார்த் ஈஸ்ட் அண்டு சென்ட்ரல் இந்தியா. இப்போ இந்த பீப்புள் அந்த கல்டிவேட்டர்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சரை மட்டும் இது பண்ண மாட்டாங்க. இன்னும் நிறைய பீப்புள் ஹண்டர்ஸாகவும் இருப்பாங்க, கேதரர்ஸாகவும் இருப்பாங்க. அந்த ட்ரைபல் குரூப்பில் இருக்கிறாங்கல்ல அந்த பீப்புள்ஸு, அதாவது அனிமல்ஸை ஹண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பீப்புள் அந்த ட்ரைபல் பீப்புள் அந்த ஃபாரஸ்ட்டை தானே டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட்லேருந்து வர்ற அந்த குட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதை விற்று அதை சேல் பண்ணி அதிலிருந்தும் அவங்க சர்வைவ் ஆவாங்க. த ஹோன்ஸ் கம்யூனிட்டி லிவிங் இன் த ஃபாரஸ்ட் ஆஃப் ஒரிசா. அந்த ஒரிசாவில் உள்ள அந்த கம்யூனிட்டி பீப்புள் யார் அப்படின்னாக்கா ஹோன்ஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க.
இந்த பைகர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து எந்த கம்யூனிட்டினாக்கா, பைகர்ஸுங்கிற கம்யூனிட்டி பீப்புள் வந்து சென்ட்ரல் இந்தியாவில் வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அவங்க வந்து எதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னாக்கா, அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸு, ரூட்ஸு இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து அந்த ஃபுட்டை வந்து சமைக்கிறதுக்கு வந்து எந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த சால் அண்டு முக்வா இதிலிருந்து வர்ற இந்த சீட்லேருந்து வர்ற இந்த ஆயிலை வச்சு தான் வந்து அவங்க குக்கிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு தே யூஸ்டு ஃபாரஸ்ட் ஷர்ப்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ். அதாவது இந்த ஃப்ரூட்ஸு, ரூட்ஸ் இதை தவிர்த்து அதில் இருக்கிற இந்த ஷர்ப்ஸு, ஹர்ப்ஸு அதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபார் மெடிசினல் பர்பஸ்க்கும் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று, இதை வந்து இந்த ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து வெளியில் வந்து லோக்கல் மார்க்கெட்ஸில் விற்கவும் செய்வாங்க. ஸோ அதில் வர காசை வச்சு அவங்க வந்து சர்வைவ் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு த லோக்கல் வீவர்ஸ் அண்ட் லெதர் ஒர்க்கர்ஸ் டர்ன்ட் டு த ஹோம்ஸ். அதாவது இந்த குசம் பலாஷ் ஃப்ளவர்ஸில் இருக்கிற அந்த கலர், அந்த நேச்சுரல் கலரை வச்சு அவங்களோட கிளாத்ஸு, அதுக்கப்புறம் லெதர்ஸ் இதெல்லாத்தையும் வந்து அவங்க வந்து டைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. குஷம் அண்டு பலாஷ் ஃப்ளவர்ஸு இது வந்து இந்த SOF ஒலிம்பியாட் இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த ஒன் வேர்டுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நேச்சுரலான டைஸ். இந்த நேச்சுரலான டைஸை வச்சு தான் வந்து இந்த கிளாத்து, இந்த லெதருக்கெலாம் வந்து அவங்க வந்து கலரை வந்து இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹவு த ட்ரைபல் குரூப்ஸ் லிவ்டு. எந்த இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஜிம் கல்டிவேட்டர்ஸாக இருப்பாங்க, ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸாக இருப்பாங்க, அனிமல் ஹர்டர்ஸாக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஜிம் கல்டிவேஷனாக என்னென்னு பார்த்துட்டோம். இதோட அனதர் நேம் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். இந்த பீப்புள் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, மூவ் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிட்டே தான் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹண்டரர்ஸ் அண்டு கேதரர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அனிமல் ஹர்டர்ஸும் வந்து இந்த பீப்புள் வந்து இருப்பாங்க. இது வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால இந்த ட்ரைப் பீப்புள் வந்து ஒவ்வொரு இடத்துல உள்ள அந்த பீப்புளுக்கும் வந்து ஒவ்வொரு பேர் வந்து வச்சுருப்பாங்க. பஞ்சாப் ஹில்ஸில் வந்து பேன் குஜர்ஸ் அப்படிம்பாங்க. இவங்க வந்து கேட்டில் ஹர்டர்ஸாக இருக்கிறாங்க. அதாவது இந்த ஆடு மாடு இதெல்லாம் மேய்ப்பாங்கள்ல, அதுதான் வந்து கேட்டில் ஹெடர்ஸ். அதாவது 4 கால் விலங்குகளை வந்து மேய்ப்பாங்கள்ல, அதை தான் வந்து கேட்டில் ஹெடர்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேஷில் உள்ள இதை வந்து அந்த பீப்புளை வந்து லபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து வேன் குஜர்ஸ் வந்து எந்த ரீஜனை சேர்ந்தவங்கன்னு கேட்பாங்க. ஸோ பஞ்சாப் ஹில்ஸு, லபாடிஸ் வந்து ஆந்திர பிரதேஷ், இவங்களும் வந்து கேட்டில் ஹெடர்ஸ் தான். அடுத்தது வந்து காடிஸ், இவங்க வந்து குழு இந்த இதில் தான் வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து ஷெப்பர்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பக்கர்வால்ஸ், இவங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். இவங்களும் வந்து அந்த பாஸ்ட்ரியாலிஸ்ட்டு குரூப்பு தான். இவங்களும் வந்து என்னென்னாக்கா அந்த கோட்டை தான் வந்து ரியர் பண்ணுவாங்க. பாஸ்ட்ரியாலிஸ்ட்டுன்னா கால்நடை மேய்ப்பாங்கள்ல, அவங்க தான் வந்து பாஸ்ட்ரியாலிஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜிம் கல்டிவேஷன் பார்த்துட்டோம், ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் பார்த்தாச்சு, அனிமல் ஹர்டர்ஸ் வந்து பார்த்தாச்சு. இன்னும் சில பீப்புள் வந்து என்னென்னாக்கா அந்த செட்டில்டு கல்டிவேஷனை தான் வந்து இது பண்ணுவாங்க. இவங்க வந்து என்னன்னாக்கா, இப்போ ஜிம் கல்டிவேஷனில் எப்படி ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு போய் தான் வந்து அவங்க கல்டிவேஷன் வந்து அவங்க வந்து வேறு பிளேஸ்க்கு வந்து போயிட்டே இருப்பாங்கள்ல, இதோட ஆப்போசிட்டு தான் இந்த செட்டில்டு கல்டிவேஷன். இவங்க வந்து எங்கேயுமே போக மாட்டாங்க, அந்த ஒரே இடத்துல தான் வந்து இவங்க வந்து இருப்பாங்க. என்ன அப்படின்னாக்கா, இப்போ இவங்க வந்து இந்த இடத்துல இருந்தாங்கங்கிறதுக்கு அந்த பின்னாடி வர்றவங்களுக்குலாம் வந்து அவங்களோட சந்ததிக்கே வந்து அது தெரியாமல் போயிடும். நம்ம வந்து இந்த ஒரு இடத்த தான் நம்ம வந்து பர்டிகுலராக நம்ம வந்து இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். நம்ம ஏன் வந்து இந்த இடத்த வந்து விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இவங்க என்னன்னாக்கா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் அவங்க வந்து சர்வைவ் ஆவாங்க. ஸோ அந்த பீப்புள் தான் வந்து செட்டில்டு கல்டிவேஷனை வந்து சேர்ந்தவங்க. they began to use the plow and gradually got rights over the land. இதில் இந்த பைகாஸ் அந்த கம்யூனிட்டி பார்த்தோம்ல, ஸோ அந்த பீப்புள் வந்து நம்ம வந்து நம்மளோட இடத்த வந்து நம்ம வந்து எப்போதுமே வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு இது வந்து அவங்கக்கிட்ட எப்போதுமே இருக்கும். ஸோ அதனால இவங்க வந்து அந்த இடத்துல தான் வந்து அவங்க வந்து கல்டிவேஷன் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. இவங்க வந்து அந்த செட்டில்டு கல்டிவேஷன், அதாவது ஒரே இடத்துல தான் வந்து இவங்க வந்து இருப்பாங்க. All members of the clan regarded as descendants the original settlers. First
clear the land. இவங்க வந்து அதே இடத்துல தான் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு டிட் த கொலோனியல் ரூல் அஃபெக்ட் ட்ரைபல் லிவ்ஸ். இப்போ வந்து இவங்களோட அதாவது இந்த ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து இந்த கொலோனியல் ரூலால் எப்படிலாம் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறதான். வாட் ஹேப்பன் டு த ட்ரைபல் சீஃப். இப்போ பிரிட்டிஷ்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து யார் வந்து இம்பார்ட்டண்ட்டான இது அப்படின்னாக்கா, யாருக்கு வந்து அதிகமான ஒரு இது பவர் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த ட்ரைபல் சீஃப்க்கு தான் வந்து அவங்க தான் வந்து அந்த எக்கனாமிக் பவரை வந்து அவங்க தான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து அந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக அவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த டெரிட்டரிஸே இந்த ட்ரைபல் சீஃப் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறமா யார் அஃபெக்ட் ஆகுறாங்கனாக்கா, இந்த ட்ரைபல் சீஃப் தான் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பிரிட்டிஷ் வந்து வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஷிஃப்டிங் கல்டிவேஷனில் வந்து பீப்புள் வந்து என்னன்னாக்கா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போயிட்டே இருப்பாங்கள்ல. ஸோ இப்போ பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா அந்த ரெவன்யூங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த லேண்ட் ரெவன்யூ வந்து அவங்களுக்கு தேவை. அதனால் என்னன்னாக்கா இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அந்த பீப்புள் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க போகிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ரெவன்யூ வந்து போட முடியாது. அதனால் பிரிட்டிஷ்க்கு வந்து இது வந்து என்னன்னாக்கா அதனால அஃபெக்ட் ஆகிறாங்க. அதனால் இந்த பீப்புளை வந்து நீங்கள் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டுட்டு வராங்க. அதனால் இந்த பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் லாஸ் வந்து கொண்டுட்டு வராங்க. ஃபாரஸ்ட் லாஸ் அப்படின்னாக்க இந்த ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி வந்து கொண்டுட்டு வர்றாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னாக்க இந்த ட்ரைபல் பீப்புள் என்னன்னாக்கா அது ஃபுல்லாகவே அவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஃபாரஸ்ட் லாவை வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து கொண்டுட்டு வர்றதுனால இவங்க வந்து அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து போகவே கூடாது. அந்த கவர்மெண்ட் மட்டும்தான் அதை வந்து போக முடியும். அதனால் வந்து இந்த பீப்புள் வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அங்கே உள்ள இந்த ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் வந்து அவங்க வந்து சர்வைவ் ஆகுறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அங்கே போகாதனால இந்த பீப்புள் வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. இதனால என்ன, அந்த ட்ரேடு வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்குது. ஏன்னா அதில் உள்ள ப்ராடக்ட்ஸை வச்சு தான் வந்து அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு பாதிக்குது. அதனால இவங்க வந்து இந்த வேலையை விட்டுட்டு அவங்க வேறு வேலையை வந்து அவங்க வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. வாட் ஹேப்பன் டு த ட்ரைபல் சீஃப்ஸ். இப்போ வந்து இந்த கொலோனியல் ரூல்னால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த ட்ரைபல் சீஃபோட அந்த பவர் வந்து போயிடுது. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து அவங்க வந்து இழந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள்லாம் வருது. இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு கீழே வந்து வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் வந்து நடக்குது. வாட் ஹேப்பன் டு த ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அதான் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அதாவது பிரிட்டிஷர்ஸ் வந்து அதாவது இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணுறாங்களா, இந்த பீப்புள்கிட்ட வந்து இங்கே வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த லேண்ட் ரெவன்யூ போட முடியாது. இன்னொன்று அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடு ஹோம் கிடையாது. அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கனாக்கா அந்த போகிற இடங்கள்லாம் வந்து அவங்க வந்து வீடு கட்டி அங்கே வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடான இது இல்லாததுனால அவங்களுக்கு வந்து லேண்ட் ரெவன்யூ போட முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும். இப்போ பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ட்ரைபல் குரூப்ஸை வந்து நீங்கள் வந்து செட்டில்டு கல்டிவேஷனே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா செட்டில்டு கல்டிவேஷன் பண்ணுறவங்கள வந்து ஈஸியாக வந்து இந்த பிரிட்டிஷால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரே இடத்துல இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ஈஸியாக வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொன்று என்னன்னாக்கா அவங்களுக்கு தேவையான அந்த ரெகுலர் ரெவன்யூ வந்து கிடைக்கும். இப்போ ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பார்த்தாங்கனாக்கா அவங்க போகிற இடத்துக்குலாம் இவங்களால போய் ரெவன்யூ வந்து கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீங்கள் வந்து செட்டில்டு கல்டிவேஷனே வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The British effort to settle the Jum cultivators was not very successful. Settle plough cultivation is not easy, water is scarce and soil dry. இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த ஜூம் கல்டிவேஷனில் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இன்னொன்று செட்டில்டு கல்டிவேஷன், இவங்க வந்து இந்த ஜூம் கல்டிவேட்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த செட்டில்டு கல்டிவேஷன் நாங்கள் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த சாயில் வந்து சீக்கிரமாக வந்து இந்த ட்ரை ஆகிடுது, அதாவது இன்ஃபெர்டிலிட்டி ஆகிடுது. இன்னொன்று வாட்டர் ஸ்கார்சிட்டியும் வந்து வருது. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து வைக்கிறாங்க.
அதனால இந்த ஜூம் கல்டிவேட்டர்ஸ் இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா கண்டினியூ வித் த ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ். நாங்கள் வந்து எங்களோட ஷிஃப்டிங் கல்டிவேஷனை தான் நாங்கள் பார்ப்போங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் லாஸ் அண்ட் தேர் இம்பேக்ட். ட்ரைப்ஸ் வேர் நாட் அலோடு டு மூவ் ஃப்ரீலி. இப்போ வந்து என்னன்னாக்க இந்த ஃபாரஸ்ட் லாஸ் அதெல்லாம் கொண்டுட்டு வர்றதுனால என்ன வந்து நடக்குது அப்படின்னாக்கா, இந்த ஜூம் கல்டிவேட்டர்ஸால் முன்னாடி மாதிரி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியலை. இன்னொன்று அந்த ஃபாரஸ்ட்டில் தானே அந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையும் அவங்களால அந்த ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களால எடுக்க முடியல. இன்னொன்று அனிமல் ஹண்டிங்கிறது வந்து பேன் பண்ணுறாங்க. அதாவது அந்த இதில் உள்ள அந்த ஃபிஷ்ஷோ இல்லைன்னா அந்த அனிமல்ஸையோ வந்து அவங்களால ஹண்ட் பண்ண முடியாது, அதுவும் வந்து பேன் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் லாஸில் இது எல்லாமே வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, இப்போ அவங்களோட அந்த ஃபாரஸ்ட் அந்த ட்ரைப் பீப்புள்ஸ் வந்து குக்கிங்க்கு வந்து எதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, வுட்டு தானே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாதுங்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த வுட்டை வந்து கலெக்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி வந்து நிறையா வந்து அந்த ட்ரைப்ஸ் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. நெக்ஸ்ட்டு த பிரிட்டிஷ் எக்ஸ்டெண்ட் தேர் கண்ட்ரோல் ஓவரால் த ஃபாரஸ்ட் அண்ட் டிக்ளேர்ட். இப்போ என்னன்னாக்கா, இந்த ஃபாரஸ்ட்டை வந்து ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த ஃபாரஸ்ட்டை வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்போ பிரிட்டிஷ்க்கு வந்து அவங்க நாட்டுக்கு தேவையான அந்த டிம்பர் வந்து எங்கே இருக்குது, இங்கே தான் வந்து இருக்குது. டிம்பர் தான் வந்து இங்கே அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ அதாவது இங்கே இருந்து அவங்க வந்து குட்ஸை எடுத்துகிட்டு போகணுன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரயில்வேஸ் வந்து வேணும். அப்போ அந்த ரயில்வே ஸ்லீப்பர் வந்து போடுறதுக்கு அந்த வுட்டன் லாக்ஸ் வந்து தேவைங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த டிம்பர் ட்ரீயை வந்து அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த டிம்பர் ட்ரீயை வந்து இவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபாரஸ்ட்டை வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அப்போ தான் வந்து இந்த பீப்புள்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து அந்த டிம்பர் ட்ரீயை யூஸ் பண்ணி வந்து அந்த ரயில்வே ட்ராக்ஸுக்கு வந்து அந்த ஸ்லீப்பர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஒரு விஷயம்தான். இதனால் என்ன ஆகுது, இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து ஃபுல்லாகவே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது என்னன்னாக்கா ஃபாரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இதனால் நிறையா ரிபெல்லியன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து வருது. த ரிவால்ட் ஆஃப் சோன்கிராம் சங்கம் இன் 1906 இன் அஸ்ஸாமில் வந்து 1906 வந்து ரிவோல்ட் சோன்கிராம் சங்கம்னு ஒரு ரிவோல்ட் நடக்குது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் சத்தியாகிரகா வந்து சென்ட்ரல் ப்ராவின்ஸில் வந்து நடக்குது. இந்த மாதிரி நிறையா ரிவோல்ட்ஸு அப்புறம் ஃபாரஸ்ட் சத்தியாகிரகாஸ் இது மாதிரிலாம் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு த ப்ராப்ளம் வித் ட்ரேட். 19th செஞ்சுரியில் வந்து இந்த ட்ரைபல் குரூப்ஸ் வந்து இந்த ட்ரேடர்ஸு இந்த மணி லெண்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வர்றாங்க. அதாவது இந்த பிரிட்டிஷால் மட்டும் இல்லாமல் இந்த மணி லெண்டர்ஸாலையும் கூட இவங்க வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த மணி லெண்டர்ஸ்லாம் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு என்னன்னாக்க, நாங்கள் வந்து இந்த லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரைபல் சொசைட்டி பீப்புள்கிட்ட வந்து சொல்கிறாங்க. 18th செஞ்சுரியில் வந்து இந்தியன் சில்க்குங்கிறது வந்து இந்த யூரோப்பியன் மார்க்கெட்டில் ரொம்பவே வந்து டிமாண்டாக இருக்குது. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த சில்க் ப்ரொடக்ஷனை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஏன்னா அந்த யூரோப்பியன் மார்க்கெட்டில் இது வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அதனால வந்து என்னன்னாக்கா, இதுக்கு வந்து இவங்க சில்க் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு த சந்தல்ஸ் ஆஃப் ஹசிபர்க், அதாவது நவ் டேஸில் இருக்கிற அந்த ஜார்க்கண்ட் இருக்காங்கல்ல, இந்த இது வந்து இவங்க வந்து சில்க் ட்ரேடு தான் வந்து பண்ணுவாங்க. இந்த சில்க்கு வந்து எதுலேருந்து வருது, அந்த கொக்கூன்ஸ்லேருந்து தானே வருது. அந்த பட்டுப்பூச்சி அதுலேருந்து தானே வருது. அந்த 1000 கொக்கூன்ஸை வந்து வெறும் 3 rupeesக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. யார், இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து சேல் பண்ணுறாங்க. இதை வந்து மணி லெண்டர்ஸ், அதாவது இதில் வந்து இந்த இடைத்தரகருங்கிறது இருக்கிறாங்க. இந்த மணி லெண்டர்ஸ் வந்து இதை வந்து வாங்கி இதை வந்து 5 times இன்னும் வந்து ஒரு 5 மடங்கு அதிகமாக வச்சு அந்த பிரிட்டிஷ்கிட்ட வந்து விற்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, இவங்களுக்கு வந்து தெரியாமையே வந்து இவங்க வந்து விற்றுட்ருக்குறாங்க. இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து விற்றுட்ருக்குறாங்க. இதனால் இவங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவே வந்து லாஸ் ஆகுது. எக்ஸ்ப்ளோட்டேஷன் ஆஃப் த சந்தல்ஸ், அதாவது இந்த சந்தல்ஸ்ங்கிறவங்க தான் வந்து அந்த கொக்கூன்ஸை வந்து ரியர் பண்ணுறவங்க அந்த ஹசிபாகில்.
இதில் தான் நம்ம சொன்னது தான், இந்த மிடில் மேன் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த ட்ரைபல் பீப்புள்கிட்ட வந்து அந்த கொக்குன்ஸை வந்து ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து வாங்கிட்டு இந்த மிடில் மேன் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஹையஸ்ட் ப்ரைஸை வச்சு, அதாவது 5 மடங்கு அதிகமாக வச்சு வித்துடுறாங்க இந்த பிரிட்டிஷ்கிட்ட. இன்னொன்று, திஸ் ஃபோர்ஸ் த ட்ரைபல்ஸ் டு லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவுட் சைட் த ஹோம்ஸ். இதனால் வந்து அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ட்ரைபல்ஸ் இன்டு பிளான்டேஷன் அண்ட் மைன்ஸ். இந்த டீ பிளான்டேஷன் அப்புறம் கோல் மைனிங்லலாம் வந்து இந்த பீப்புளை வந்து அந்த பிரிட்டிஷ் ரூல் வந்து நீங்கள் இங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த டீ பிளான்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அஸ்ஸாமில் இருக்குது, கோல் மைன்ஸ் வந்து ஜார்க்கண்டில் இருக்குது. இவங்கள வந்து இந்த ட்ரைபல் பீப்புளை வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு லோ வேஜஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வந்து இவங்க வந்து ரொம்பவே வந்து இந்த பீப்புள் வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. இதனால் நிறையா ரிபெலியன்லாம் வருது. அந்த டியூக்ஸ் எதிர்த்து வந்து நிறையா ரிபெலியன் வந்து நடக்குது, அதாவது ரிவோல்ட் நடக்குது. டியூக்ஸ்னால் யாருனாக்கா அவுட் சைட்லேருந்து வந்தவங்கள தான் வந்து டியூக்ஸும்பாங்க. பிரிட்டிஷு, அப்புறம் மணிலேண்டர்ஸு, அதுக்கப்புறம் ஹிந்து லேண்ட்லார்ட்ஸு, இவங்க தான் வந்து யாருனாக்கா டியூக்ஸு. இந்த டியூக்ஸ்க்கு இடையில தான் வந்து இந்த மாதிரி இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து அகெயின்ஸ்டாக நிறையா வந்து ஃபைட் பண்ணுறாங்க. த கோல்ஸ் ரிபல்ட் இன் 1831 to 1832 இந்த ஒரு ரிபெலியன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து சந்தால்ஸ் ரிவோல்ட் இன் 1855 இந்த ஒரு ரிபெலியன் நடக்குது. நெக்ஸ்ட்டு பாஸ்டர் ரிபெலியன் வந்து 1910 வந்து நடக்குது. த வார்லி ரிவோல்ட் டுக் பிளேஸ் இன் மகாராஷ்டிரா இன் 1940. இந்த ரிவோல்ட்டெல்லாம் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிர்சா ஆல்சோ லீடிய மூமெண்ட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். இந்த பிர்சா முண்டா இருக்கிறாங்கல்ல, இவங்களும் வந்து இந்த பிரிட்டிஷை எதிர்த்து வந்து நிறைய வந்து மூமெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதாவது பிரிட்டிஷை எதிர்த்து இன்னும் நிறையா வந்து ரிவோல்ட் வந்து நடக்கும். இயர்லி லைஃப் ஆஃப் பிர்சா. பிர்சா வந்து ஒரு புவர் ஃபேமிலியை வந்து சேர்ந்தவங்க தான். அதாவது மிட் 1870s தான் வந்து இவர் வந்து பிறக்கிறாரு. இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த பொஹோண்டா இந்த இதை வந்து சேர்ந்தவர் தான். இங்கே வந்து அந்த ஷீப்பை வந்து கிரேஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃப்ளூட் ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி இதுதான் வந்து அவரோட சின்ன வயசில் இதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருப்பார். இன்னொன்று, ஹி ஹேர்டு த ட்ரைபல் லீடர் ஆர் ஸ்ரீதர் அர்ஜிங் பீப்புள் டு ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் த டியூக்ஸ். அதாவது இவர் வந்து இந்த டியூக்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு புவர் ஃபேமிலியாக இருந்தால் கூட இவங்க வந்து ரொம்பவே வந்து அந்த ட்ரைபல் சீஃபாக தான் இருந்திருப்பாங்க. இவங்களோட முன்னோர்கள்லாம் வந்து அந்த ட்ரைபல் லீடர்ஸாக இருந்திருப்பாங்க. இவங்களுக்குன்னு வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு பவர் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த பிரிட்டிஷ்க்கு அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறமா தான் வந்து இவங்களோட அந்த எக்கனாமிக் பவர் எல்லாமே வந்து போயிருக்கும். அதாவது ஒரு புவர் ஃபேமிலியில் இருந்தால் கூட இவங்களோட இது வந்து ரொம்பவே வந்து ஒரு எக்கனாமிக் பவர் இருக்கும். அந்த அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, அந்த டெரிட்டரிஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க வந்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நடக்கும். இன்னொன்று, இந்த முண்டாஸ் வேர் இன்வால்வ் இந்த முல்கி லாரி, அதாவது அந்த லேண்டுக்காக இவங்க வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன நினைப்பார் அப்படின்னாக்கா, நம்ம அந்த முன்னாடி வாழ்ந்த அந்த இதுதான் வந்து ஒரு கோல்டன் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நினைப்பாரு. இன்னொன்று வந்து என்னன்னாக்கா, அதாவது இந்த பிராமின்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த ட்ரைபல் பீப்புளில் வந்து ரொம்பவே வந்து அந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷனுங்கிற ஒரு இது வந்து நடக்கும். அதாவது அவங்களோட அந்த பிராமின்ஸோட அந்த ரிச்சுவல்ஸ் தான் வந்து அதாவது அவ்வளோ ஒரு சிறந்தது அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இவங்கள வந்து ரொம்ப வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நிறைய நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இவர் வந்து எதிர்ப்பார். இந்த ஐடியாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பிர்சா, இவர் வந்து ஹி வென்ட் டு த மிஷினரி ஸ்கூல் அண்ட் லிசன் த செர்மினஸ் ஆஃப் மிஷினரிஸ், இதெல்லாம் வந்து அவர் லிசன் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு வந்து அந்த வைஷ்ணவ் ப்ரீச்சர் அவங்க கூட வந்து அவரோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார் அவரோட சின்ன வயசில். அதனால வந்து அந்த பியூரிட்டி ஆஃப் அந்த இதை வந்து லேர்ன் பண்ணுவார். அந்த சைல்ட்ஹுட்டில் வந்து அந்த வைஷ்ணவ் ப்ரீச்சர்கிட்ட உள்ள அந்த நிறைய வேல்யூஸை வந்து, அதாவது அந்த பியூரிட்டி அந்த மாதிரி உள்ள வேல்யூஸ் எல்லாம் வந்து அவர் வந்து
அந்த இதில் வந்து அவரோட சைல்ட்ஹுட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னன்னாக்கா, இவர் வந்து இந்த கிறிஸ்டின் மிஷினரிஸு, இந்த ஹிந்து லேண்ட்லார்ட்ஸு, அந்த மணிலண்டர்ஸு இவங்களெல்லாம் வந்து எதிர்த்து வந்து நிறையா வந்து அந்த மூமெண்ட்லாம் வந்து நடத்தியிருப்பார். இன்னொன்று இந்த மாதிரி அதாவது பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து வந்து இவங்க வந்து இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, இவங்கள வந்து அந்த பிரிட்டிஷ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னாக்கா 1895 வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 1897 வந்து இவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இவங்களோட அந்த ஃபாலோவர்ஸ்லாம் வந்து அந்த ஒயிட் ஃப்ளாகை வந்து இது பண்ணிவிட்டு அந்த சிம்பிள் ஆஃப் பிர்சா ராஜ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏந்திட்டு நிற்பாங்க. என்ன அப்படின்னாக்கா, இப்போ அந்த கம்யூனிட்டி பீப்புளெலாம் என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்கிது, அதுக்கு வந்து ஒரு ஹெட்டு வந்து நிற்கிறாங்கன்னா அவங்க கீழே வந்து அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா, அந்த ஒரு விஷயந்தான் வந்து அந்த பீப்புள் வந்து செய்வாங்க. இப்போ இந்த பிர்சா முண்டா வந்து எப்போ இறக்குறாருனாக்கா 1900 காலராங்கிற ஒரு நோயால் வந்து இறக்குறாரு. அதனால அந்த மூமெண்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஏன் அப்படின்னாக்கா, அந்த ஒரு லீடரே வந்து இறந்துட்டா அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டாப் ஆயிடுது. இந்த மூமெண்ட்டை ஃபோர்ஸ் த பிரிட்டிஷ் டு இன்ட்ரடியூஸ் த நியூ லாஸ் அண்டு என்னன்னாக்கா இன்னும் நிறையா வந்து அந்த பிரிட்டிஷ் வந்து இன்னும் நிறையா லாஸ் வந்து கொண்டுட்டு வராங்க. இதெல்லாம் வந்து அந்த ட்ரைபல் பீப்புளை வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த பீவருங்கிற டேர்ம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கனாக்கா, மத்திய பிரதேஷில் வந்து இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்கு தான் வந்து இந்த பீவருங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓரன்ஸ் வேர் த ஃபாலோவர் ஆஃப் இந்த ஓரன்ஸ், சந்தல்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த பிர்சா முண்டாவோட ஃபாலோவர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு தாங்கிரியா கந்தா ட்ரைப் இஸ் பேஸ்ட் ஆன் ஒடிசாவில் இருக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷர்ஸ் வேர் ரெஃபர்டர்ஸ், பிரிட்டிஷர்ஸை என்னென்னு சொல்லுவோம், அந்த அவுட் சைட்லேருந்து வந்தவங்கள தான் வந்து டியூக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த பிரிட்டிஷர்ஸை வந்து இந்த மாதிரி சொல்லுவோம். மணிலண்டர்ஸ் இவங்களெல்லாம் வந்து அந்த டியூக்ஸ்ன்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரைபல்ஸ் குக் ஃபுட் வித் த ஹெல்ப் ஆஃப் அது என்னன்னாக்கா அந்த முகா அப்புறமா சால் சீட்ஸில் உள்ள அந்த ஆயிலை வச்சு தான் வந்து அவங்க வந்து குக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கிளாத்ஸு, அதுக்கப்புறம் அந்த லெதர்ஸ் எல்லாம் வந்து அவங்க எதை வச்சு இது பண்ணுவாங்க அப்படின்னாக்கா டை பண்ணுவாங்கனாக்கா குஷம் அண்டு பலாஷ் ஃப்ளவர்ஸை வச்சு தான் வந்து அவங்க டை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பிர்சா முண்டா வாஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ட்ரைபல் லீடர்ஸ் டியூரிங் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான ஆள். நெக்ஸ்ட்டு ஓரன் ட்ரைப் இஸ் பேஸ்டு இன் ஜார்க்கண்டில் வந்து ஓரன் ட்ரைப்ஸ் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜார்வாஸ் ட்ரைப் நெவர் இன்ட்ராக்ட் வித் த இவங்க வந்து அந்த அவுட் சைடு வேர்ல்டுக்கு வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க இன்ட்ராக்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த இதிலே தான் வந்து அவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. இன்னொன்று அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து ஒரு ஒன் ஆஃப் த அனிமல் வந்து யாக் வந்து ரியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரில் இருக்கிற அந்த பீப்புளுக்கு பேர், அந்த ட்ரைப் இதுக்கு பேர் வந்து பக்கர்வால்ஸ் பீப்புள். அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து இந்த ஷெப்பேடை வந்து ரியர் பண்ணுறவங்க பேர் வந்து காடிஸ். இந்த ட்ரைபல் சீஃப் தான் வந்து மெயின் பீப்புளாக வந்து இருப்பாங்க. அந்த பிரிட்டிஷ் கான்குவேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ட்ரைபல் சீஃப்ட்டை தான் வந்து அந்த எக்கனாமிக் பவருங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் ஃபெயில் இன் தேர் எஃபர்ட் டு செட்டில் இந்த ஜிம் கல்டிவேட்டர்ஸை வந்து ஒரே பிளேஸில் வந்து வைக்கிறதுக்கு வந்து அவங்களோட அந்த பிரிட்டிஷோட எஃபர்ட் வந்து அந்தளவுக்கு அவங்களால வந்து எஃபர்ட் போட்டாலுமே வந்து அவங்கள வந்து ஒரு செட்டில்டு கல்டிவேஷன் அவங்கள வந்து பண்ண வைக்க முடியாது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தால் ரிவால்ட் அட் 1855 வந்து இந்த ரிவால்ட் நடக்கும். வார்லி ரிவால்ட் டுக் பிளேஸ் இன் ராஜஸ்தான் 1940 இயர் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பாஸ்டர் ரிபெல்லியன் இன் சென்ட்ரல் இந்தியா 1910. பிர்சா முண்டா வந்து எப்போ இறந்துருப்பாங்க அப்படின்னாக்கா 1900. ட்ரைபல்ஸ் வேர் ஆஃபன் ஃபோர்ஸ் டு ஒர்க், அதாவது இந்த கோல் மைன்ஸ், இந்த பீகாரில் உள்ள அந்த கோல் மைன்ஸில் வந்து இந்த ட்ரைபல் பீப்புளை வந்து ஒர்க் பண்ண சொல்லி ரொம்பவே வந்து இது பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க பிரிட்டிஷு. இந்த பாஸ்டர் ரிபெல்லியன் இன் சென்ட்ரல் இந்தியா எப்போ வந்து இது முடியுது அப்படின்னாக்கா 1910 வந்து இது வந்து இதாயிரும். ஏன்னா அந்த பிர்சா முண்டா வந்து 1900 வந்து இறக்குறதுனால இந்த மூமெண்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். த வார்லி ரிவால்ட் வாஸ் பாப்புலர் இன் மகாராஷ்டிராவில் இது வந்து பாப்புலர். இதில் உள்ள மேக்ஸிமம் 1 வேர்ட்ஸ் நான் வந்து இதிலேருந்து ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். ஸோ இதுலேருந்து எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ நான் சொல்லிட்டேன். இந்த லெசனை நான் ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். இதில் உள்ள
இதில் வந்து நிறைய அந்த ரிபெல்லியன் அந்த ரிவோல்ட்டு தான் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த இயர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, வேறு என்ன, அதுக்கப்புறம் இந்த கல்டிவேஷன், ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னா என்ன, ஜிம் கல்டிவேஷன்னா என்ன, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பீப்புள்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த இது வந்து ரியர் பண்ணாங்க, அந்த இடம், அந்த கம்யூனிட்டி பேர், இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதில் இந்த லெசன்லேருந்து இந்த மாதிரி தான் வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து வரும்.